இந்த மாதிரி இறுகி போகக்கூடாது. நம்ம மண்ணை அப்பப்போ குத்தி விடணும். ஒன்றே காண்டா ஒன்றே காணும். களிமண் மாதிரி ஆயிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு பெருசு இல்லைல்ல. இதெல்லாம் அடியில் மூடு இதாகாது, காயாது. சரி, இதெல்லாம் வெட்டி இது வரைக்கும் வர மாதிரி வைக்கிறியா? ஓகே. எடுத்துரு. இதே மண் வச்சிடலாம்ல. ஆனால் இது நம்ம விதை கிடையாதுல்ல. வை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் டூல்ஸ் அண்ட் கார்டனிங். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கார்டனிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடினியம் ஒபிசம் வந்து அப்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஒயிட் ஒபிசம் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் நம்ம அப்ரூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து பாட்டில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அது உண்டான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் வந்து டைட்டாக இருந்திருக்கும், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து லூஸ் பண்ணணும்னா எல்லா சைடும் தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே எடுத்திங்கன்னா ஒரு கேக் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க கார்டெக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஷேப் இல்லை. ஸோ இனிமேட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன சைடில் இருக்க அந்த ரூட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இனிமேட்டு தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளான்ட் மேலே கொஞ்சம் இது கீழே வர அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதுதான் அப்ரூட்டிங் கான்செப்ட்டு. ஸோ அப்ரூட்டிங் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டெக்ஸ் வந்து வெளியில் தெரியறது தான். ஸோ அடினியம் போன்சாய் அதை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அதோட அடிப்பகுதி தான் அழகு. ஸோ இதை ஒரு அழகு செடியாகவும் நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை மேலே இந்த அடிப்பகுதி, இந்த கிழங்கு பகுதி வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லா அடினியம் பிளான்ட்டையும் வந்து அப்ரூவ் பண்ண சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க வேரெல்லாம் எடுக்கலாம். ஸோ நான் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட சிசர் இருந்தாலும் ஃபைன். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் ரூட் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்களா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணலாம். ஸோ ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா புது பிரான்ச்சஸும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பூக்கவும் செய்யும். இப்போ ஆல்ரெடி பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடினியமை பொறுத்தவரையும் இப்போ ஒரு நல்ல சீசன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிடலாம். ஸோ ஹார்ட் ப்ரூனிங் பண்ணும்போது ஸ்டெம் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப மெலிசானதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல, விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு இது பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெலிசாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நான் அப்படியே விட்டுற போகிறேன்.
ஓகே, ஸோ நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்கிசைட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து சாஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட சாஃப் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு போகிற மஞ்சத்தூளே நம்ம வந்து இந்த கட் பண்ண போர்ஷன்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்கள், குழம்புக்கு போகிற மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா இதில் இந்த மாதிரி செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் வடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து விழுந்ததுன்னா அதில் வந்து அப்ரூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீன் அந்த மேலே வந்து வேர் அழுகுதல் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் நம்ம கொஞ்சம் இங்கேயும் பிடுங்கியிருக்கோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறலாம். ஓகே, இப்போதைக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பாட்டிங் மிக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்திருக்க மண். ஸோ ஆல்ரெடி இருந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக களி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மண் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ்ட் சாயில் தான், கார்டன் சாயில் தான். ஸோ இதோட நான் எக்ஸிஸ்டிங் பாட்டிங் மிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50% கார்டன் சாயில், 20% கோகோபீட்டு, 20% கம்போஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த உதிரியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க. ஓகே, நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ எழுந்துலேருந்து ரிமூவ் பண்ணணும், அதே பாட் தான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் பாட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இவ்வளோ தூரம் மண் எடுத்திருக்கோம். ஸோ இது மேலே நம்ம பிளான்ட் அடிச்சுட்டு மற்ற மண்ணெல்லாம் நம்ம வந்து மேலே போட போகிறோம். உங்களுக்கு காடெக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். நான் மிச்சம் இருக்க மண்ணை போட ஆரம்பிக்கிறேன். ஸோ மண்புழு பாருங்கள். ஸோ இதில் வந்து கிளியராக தெரியும் மண் வந்து எவ்வளோ நல்லதாக இருக்குன்ட்டு. இது போட்டுருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னா, அப்ரூட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருந்த மண்ணிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ மண்ணிலேருந்து கொஞ்சம் மேலே வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்திருந்த சைட் ரூட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ரூட்டிங் கான்செப்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.